Hi singers, welcome to Sing Easy. ஒரு சிங்கருக்கு வாய்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறதை விட அந்த வாய்ஸை கேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நான் 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் எப்படி உங்கள் வாய்ஸை கேர் பண்ணுறதுங்கிறது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வாய்ஸ் ரேஞ்ச். உங்களோட வாய்ஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ தூரம் உங்களால் ஹை பிச் போக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ தூரம் கீழே போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கீழே போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க, அந்த சாங் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கத்தி பாடி உங்கள் வாய்ஸை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. உங்கள் வாய்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சாங்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்த உடனே ப்ராப்பர் வோக்கல் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணாமல் ஹை பிச்சாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பாடி உங்கள் வாய்ஸ் ரேஞ்சுக்கே இல்லாத சாங்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வாய்ஸை கெடுத்துக்காதீங்க. டிப் நம்பர் 2, நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த மாதிரிலாம் வாய்ஸை கிளியர் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் த்ரோட் வோக்கல் கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா உங்கள் வாய்ஸை இன்னுமே இது ட்ரை பண்ணிடும். ஸோ நீங்கள் பாடும்போது வாய்ஸ் ஹை பிச் பாடும் போதெல்லாம் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இனிமேல் அதை பண்ணாதீங்க. டிப் நம்பர் 3, ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனுங்கிறது என்னென்னா நிறையா தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கிறது உங்கள் உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி உங்கள் த்ரோட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் நிறையா தண்ணி குடிக்க தான் உங்கள் வாய்ஸுக்கு ஒரு லூப்ரிகன் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய உங்கள் வாய்ஸ் ட்ரை ஆகிறத அதை தடுக்கும். ஸோ நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருங்க, உங்கள் வாய்ஸ்க்கு ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 4, நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன், இந்த பாட்டை எப்படியாவது இன்னைக்குள்ளே நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணா பின்னால் அந்த பாட்டை கத்தி பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி கேப்பே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிடும். அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நடுவில் ஸ்மால் பிரேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் த்ரோட்டுக்கு. டிப் நம்பர் 5, டோன்ட் ஷவுட் அண்ட் டாக். அதாவது சில பேருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது, கத்தி கத்தி பேசுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே கத்தி பேசுகிற பீப்புளும் இருக்காங்க, இல்லை கோவம் வரும்போது கத்துறவங்களும் இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு க்ரௌடில் சரியாக கேட்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கத்துறதும் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி விளையாடுற பழக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கத்துறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய கத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சப்போஸ் ஒரு கத்தி பேசியிருப்பீங்க, அதுக்கப்புறமா உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பாடும்போது என்ன ஆகும்னா இன்னுமே உங்கள் வோக்கல் கார்ட்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இனிமேல் கத்தி பேசுறதை அவாய்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 6, வார்ம் அப். வோக்கல் வார்ம் அப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டுங்க. அதாவது சிங்கர்ஸ் எல்லாருமே வார்ம் அப் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான வார்ம் அப்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. வார்ம் அப்னு உடனே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், நான் நிறையா கற்றுக்கல அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சிம்பிளான ஒரு சில வார்ம் அப் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஹம்மிங் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹம்மிங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் பாட போகிறீங்கன்னா அது லிரிக்காக பாடாமல் பாடுங்க. எக்ஸாம்பிள், அந்த மாதிரி எவ்வளோ ஹம்மிங்கில் பாடுறீங்களோ அவ்வளோ உங்கள் வாய்ஸ் ஓப்பன் அப் ஆகும். அதே மாதிரி நிறைய சஸ்டெய்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சஸ்டெய்னிங் ப்ராக்டிஸ்க்கெலாம் சரிகமா பதனிசா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் சில வோக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பிகினருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கை கூட எடுத்துக்கோங்க, அந்த சாங்கில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட நோட்ஸை மட்டும் சஸ்டெயின் பண்ணுங்கள். இப்போ ஒரு சாங்கில் ஒரு லைன் லோவாக இருக்கும், அந்த பேஸ் நோட்டை மட்டும் சஸ்டெயின் பண்ணுங்கள். இப்போ அந்த பாட்டு இருக்குன்னா அந்த மட்டும் ஒரு 15 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணுங்க. அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஹை நோட் எடுத்துக்கோ, அந்த சாங்ல இருக்கிற ஒரு ஹை பிச்சில் ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அந்த லைன்ல இருக்கிற ஹை பிச் நோட்டையும் அந்த ஆன்னு நீங்க கூட ஆகாரமாக கூட ஒரு 15 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆகாரம், ஈகாரம், ஊகாரம், அந்த மாதிரி வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன்லையுமே. அந்த மாதிரி ஆ, ஓ,
ஈ அந்த மாதிரி ஒரு சில வவல் சவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வார்ம் அப் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஓப்பன் அப் ஆகும். இதை வந்து நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ்க்கு இதை யூஸ் பண்ண உங்கள் சிங்கிங் வாய்ஸ் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுங்க. டிப் நம்பர் 7, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு ரெமெடி. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா சிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். சிங்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, காமன் பீப்புளுக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அதிமதுரம் வேர் அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து நான் எடுத்துப்பேன். அதிமதுரம்ங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனுங்க. அது வந்து ஒரு வேர் மாதிரி ஒரு ஃபார்ம், ஒரு ஸ்டெம்ஸ் மாதிரி கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சப்போஸ் ரெக்கார்டிங்கில் நான் போகிற டைமில் எனக்கு த்ரோட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சுன்னா, அந்த வேரை வந்து ஒரு ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டரை வந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த தண்ணி குடிக்க என்னோடய வாய்ஸ் வந்து நல்லாவே எனக்கு சூதிங் ஆகிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மெடிசனை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய ரெமடியாக இருக்கும். டிப் நம்பர் 8, போஸ்டர். உங்களோட போஸ்டருங்கிறது நீங்கள் பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாடும்போது வந்து உங்கள் பாடி ஃபுல்லாகவே, இந்த ஷோல்டர்ஸ் எஸ்பெஷலி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் பேக் போன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஷோல்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கக்கூடாது. ரொம்பவே ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டான பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பாடும்போதுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக, வாய்ஸில் எந்த வித ஸ்ட்ரெயினும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக பாட முடியும். அதாவது உங்களோட போஸ்டர் எப்படி இருக்கணும்னா, பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதாவது ஸ்டொமக்கில் இருந்து த்ரோட் வரைக்கும் இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப இறுக்கியும் பிடிச்சிக்கக்கூடாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்படி வந்து நீங்கள் ஸ்டிஃபாக வச்சுக்கக்கூடாது, குனிஞ்சு வச்சுக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேஷுவலாக பாடுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான போஸ்டர் என்னென்னா, சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஹை பிச் பாடும்போதெல்லாம் வந்து இப்படி மேலே பார்த்து கத்தி பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாடுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதே மாதிரி போஸ்டரை மெயின்டைன் பண்ணி நேராக பார்த்து இப்படி பாடினாலே வந்து நீங்கள் வாய்ஸை நல்லா வாயை ஓப்பன் பண்ணி கூட ஹை பிச் பாடலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பொசிஷன் மாறனால உங்கள் வாய்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த போஸ்டருங்கிறதும் பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிப் நம்பர் 9, அவாய்ட் எக்ஸசிவ் டாக்கிங். பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேசும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் நிறையா பேசிட்டே இருக்கும்போது, இப்போ நடுவில் நீங்கள் சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பாடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பேசுகிறத வந்து நிறைய கம்மி பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் பேசுகிறத கம்மி பண்ணுங்கன்னு எதை சொல்கிறேன்னா, நீங்கள் பாட போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, அந்த மாதிரினா வாய்ஸுக்கு வந்து நிறைய ரெஸ்ட் கொடுங்க. மெயினாக டாக்கிங் ரெஸ்ட் நிறையா கொடுங்க. டிப் நம்பர் 10, ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொட்டீன். நீங்கள் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்கல்ல, இப்போ இந்த சாங்கை வந்து நான் நல்லபடியாக கற்றுக்கிட்டு பாடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த சாங்கை நீங்கள் பாடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் கேட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய க்ரோத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டே பாடினதை விட அடுத்த நாள் பாடுறதுல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்காங்கிறத கரெக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எவ்ரிடே ஒரு ப்ராக்டிஸ் ரொட்டீன் நீங்களே செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ஒண்டர்ஃபுல்லான சிங்கர் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறையா சிங்கிங் பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடணுங்கிறத கற்றுக்கணுன்னா சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.